அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாகவே வேதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 20-21 வசனத்தை. வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது தயவு செஞ்சு எழுந்து நிற்கலாம். வசனத்தை வாசிக்கிறப்ப அவர் வார்த்தைக்கு கனம் கொடுக்கும்படிக்காக நாம் எழுந்து நிற்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 20-21 வசனங்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே தகப்பன் இந்த காலை வேளையில் இந்த ஓய்வு நாளில் மற்றும் ஒரு விவசாய கூடமுடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை கர்த்தாமே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இதிலிருந்து கர்த்தாவே நீர் எங்களிடத்தில் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ கர்த்தாவே, அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து நடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயத்தையும் செவி விருத்த சேதனை பண்ணுங்க. ஆண்டவரே தகப்பனை அடியனை மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர். ஆண்டவரே, அடியினுடைய சுய வார்த்தைகள் ஒன்றும் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. வந்தவங்க ஒருத்தவங்களும் ஆண்டவரை வெறுமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரே சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, அது மாத்திரமில்லாமல் ஆண்டவரே, அன்றைக்கு பேதுரு உம்முடைய உம்மை குறித்து உம்முடைய வார்த்தை பிரசங்கித்து கொண்டு இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினீர். ஆண்டவரே, அந்த தேவன் இன்றைக்கும் நீர் மாறாதவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாமே, அதே காரியங்கள் இன்றைய தினத்தில் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அனைவரும் தயவு செய்து உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. யோவான் 12வது அதிகாரம் 20-21 நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் நம்ம பேசின அதே வசனம் தான். அல்லேலூயா. புரியுதுங்களா? பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து பிலிப்பு கிட்ட வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? தர்மையான இந்த காலை வேளையில இன்றைக்கு நீங்கள் இயேசுவை காண விரும்புனீங்க அப்படின்னாக்கா என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும்? அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமா இருக்கிற ஒரு அதிகாரிகிட்டயோ இல்லை நம்ம வேலை செய்கிற ஒரு முதலாளிகிட்டயோ போய் நம்ம பார்க்குறோம். பார்க்குறப்ப சும்மா போய் பார்க்குறோமா? அவங்க பார்க்குறப்ப ஏதாவது நம்மளுக்கு ஒரு தேவைகள் இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும். அப்போ போய் பார்க்குறப்ப ஏதோ ஒரு மாற்றம் வருகிறது இல்லைங்களா? ஒரு பண தேவைகள் இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே போய் பார்க்குறீங்க. ஐயா, எனக்கு இந்த மாதிரி வந்து சூழ்நிலை, எனக்கு இந்த மாதிரி இந்த அமௌண்ட் வேணும்னு கேட்டால் என்ன கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஆண்டவரை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வரும்? அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டின் காலத்துல எங்க பார்த்தாங்க அப்படின்னாக்கா, அல்லேலூயா, இந்த வார்த்தையில, இந்த பைபிள்ல. அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த வேதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுத்து வடிவத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பைபிள். அல்லேலூயா. இந்த பைபிள்ல என்ன பண்ண முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த பைபிள் மூலியமா எல்லா காரியங்களையும் என்ன பண்ணிட்டாருங்க? பேசிட்டாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல அல்லேலூயா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்க பார்த்தாங்க அப்படின்னாக்கா இந்த வேதத்துல தான் பார்த்தாங்க. அல்லேலூயா.
மத்தேயு 4வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னாக்கா, பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். அவர் 40 நாள் பாஸ்டிங், இரவும் பகலும் சாப்பிடாம என்ன பண்றாங்க, பாஸ்டிங் இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப பாஸ்டிங் இருக்கிறப்ப பிசாசு அவரை மன்னிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறப்ப, அல்லேலூயா, அப்ப அவரு என்ன பண்ணாருங்க, என்ன எப்படி பதில் கொடுத்தாருங்க? அல்லேலூயா. மனுஷன் அவன் வந்து சொல்றான், பசியா இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உங்களுக்கு என்னாகும், பிழைப்புண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டான். அல்லேலூயா. புரியுதுங்களா? கடைசியா என்ன பண்ணிட்டான், என்ன வணங்கு அப்படின்னு சொல்லிட்டான், என்ன பணிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஆண்டவர் என்ன சொல்ல, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவர் மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க. அவர் மாத்திரம்தான் ஆராதனைக்குரிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவர் ஆரம்பத்துல எப்படியாக இருந்தாரு, வார்த்தையாக இருந்தார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். உங்களை கவனத்தை சிதற விடக்கூடாது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியில எப்படி இருந்துச்சுங்க, வார்த்தை இருந்துச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பொழுது ஆதியில எப்படி இருந்துச்சுங்க, வார்த்தை இருந்துச்சு. வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சுங்க, அந்த வார்த்தை போன உடனே வான பூமி உண்டாகுச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு வெளிச்சம் உண்டாகுச்சு. அல்லேலூயா. அப்ப ஆதியில் அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் எப்படி இருந்துச்சுங்க, தேவனாய் இருந்துச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப அந்த வார்த்தை பாருங்க, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. 14வது வசனம். இப்ப ஆதியிலிருந்து அந்த வார்த்தை இப்ப அந்த வார்த்தை எப்படி ஆச்சுங்க, ஆதியிலிருந்து அந்த வார்த்தை தான் எப்படி ஆச்சுங்க, மாமிசமாச்சு. இன்னைக்கு உங்களை என்னையும் போல மனுஷகுமாரனாக என்ன பண்ணாருங்க, இந்த பூமிக்கு வந்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண. இப்ப அந்த வார்த்தை மாமிசமாகி இப்ப யாருக்குள்ள வாசம் பண்றாருங்க, நம்மளுக்குள்ள வாசம் பண்றாருங்க. அல்லேலூயா. அப்ப அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்றதா இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அப்ப அவர் எப்படி இருந்தாருங்க, ஆரம்பத்துல வார்த்தையாக இருந்தார். புரியுதுங்களா? ஆரம்பத்துல எப்படி இருந்தாருங்க, வார்த்தையாக இருந்தார். அப்ப அந்த வார்த்தை தான் என்னாச்சுங்க, மாமிசமாச்சு. அப்ப இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாருங்க, அதே வார்த்தையாக இருக்கிறார். அவரை நம்ம எங்க பார்க்க முடியும், இந்த வேதத்துல பார்க்க முடியும். இந்த வேதம் எழுத்து வடிவில் இருக்கிற தேவனாய் இருக்குது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னாக்க எங்க வரணும், இந்த வேதத்துக்கு வரணும். புரியுதுங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, இதுதான் நம்ம பார்த்தோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் 14வது வசனத்துல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதே காரியத்தை 1 தீமோத்தேயு 3:16 பார்த்தா, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளதா இருக்கிறது, தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆதியில் இருந்த அந்த வார்த்தை அல்லேலூயா என்ன ஆயிடுச்சுங்க, மாமிசமாக வெளிப்பட்டு இன்னைக்கு எப்படி இருக்கிறாருங்க, பரிசுத்த ஆவியானவராக இன்னைக்கு எங்க இருக்கிறாருங்க, நம்மளுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த கிறிஸ்து தான் இப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்தையும் கிறிஸ்துவா இருக்கிறார். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி இருந்தாரோ அதே தான் இப்பவும் கிறிஸ்துவா இருக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா, அவர் நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவர். அவர் பார்த்தீங்க நம்ம மாறிடுவோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, நேற்றைக்கு அவர் எப்படி இருந்தாரோ, புரியுதுங்களா, இன்னைக்கு அவர் அப்படிதான் இருக்கிறாரு. அப்ப நேற்றைய தினத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின பொழுது அவர் எப்படி இருந்தார்? ஒரு அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். அந்த அக்கினி ஸ்தம்பத்துல ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? மோசேயோடு கூட பேசினார். அல்லேலூயா. வனாந்தரத்துல, மோசே வனாந்தரத்துல இருக்கிற பொழுது, புரியுதுங்களா, ஒரு முட்செடி அக்னினால ஜுவாலித்து எரிந்து என்ன ஆயிடுச்சு? வெந்து போகாம இருக்கிறது. போயிட்டு கிட்ட போயிட்டு, இப்படி ஒரு அற்புதமான காட்சியா இருக்கிறதே, நான் கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே போய் பார்க்கிறப்ப அதுல இருந்து ஒரு சத்தம் வருது, மோசே மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சிகளை கலற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப அந்த அக்கினி ஸ்தம்பத்துல இருந்த அந்த தேவன் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணாரு? மாமிசமாக இன்னைக்கு உங்களையும் என்னையும் மீட்டு கொள்ளும்படிக்காக என்ன பண்ணாரு? ஒரு மாமிசமாக வந்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாரு? நம்மளை மீட்டு கொண்டார். அவருடைய பாருங்க, அவர் மரணமானதுக்கு அப்புறம், அவருடைய அடக்கத்துக்கு அப்புறம், அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, சவுல்ங்கிறவரை குறித்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சவுலாய் இருந்து பவுலாய் மாறினவர். அல்லேலூயா. இந்த சவுல் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யெகோவா தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருந்தவர். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணாங்கன்னாக்கா, இயேசுவை விசுவாசிக்கிறவங்களை என்ன பண்ணாங்கன்னாக்கா, இவரு துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்ப துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க? தமஸ்குவுக்கு நிருபங்களை எழுதும்படிக்காக, வாங்கும்படிக்காக போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்த அந்த தேவன், அவர் பூமியில் இருந்தப்ப அவர் சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்திலிருந்து வந்தேன், திருப்பி நான் என்ன பண்ண போறேன்? பிதாவின் இடத்திற்கு திரும்பி போக போறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப எப்படி இருந்தாரு? பிதா எப்படியாக இருந்தார்? ஒரு அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக இருந்தார். அக்கினி ஸ்தம்பத்துல மோசையோடு கூட பேசுறவராக பிதாவாக இருந்தார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்ற, நான் பிதாவின் இடத்துல இருந்து வந்து திருப்பி நான் என்ன பண்ண போறேன்? பிதாவின் இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? திருப்பி அந்த அக்கினி ஸ்தம்பத்துக்கே போனாரு. அல்லேலூயா. அதே அக்கினி ஸ்தம்பம் தான் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த சவுலை சந்திச்சுச்சு. புரியுதுங்களா? சவுலை சந்திச்சு என்ன ஆயிடுச்சு? அந்த பகல் வேலையில் அவருடைய கண் என்ன ஆயிடுச்சுங்க? குருடாயிருச்சு. பாத்தீங்கன்னாக்கா அந்த வெளிச்சத்தை சவுலை தவிர வேற யாருமே பார்க்கல. அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த வெளிச்சத்தை சொல்லுங்க, அந்த வெளிச்சத்தை சவுலை தவிர வேற யாருமே பார்க்கல. அப்ப அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்த அதே தேவன் தான் என்ன பண்ணாரு? இந்த சவுல் இடத்துல பேசினாரு. அல்லேலூயா. அவன் சொல்றாரு, ஆண்டவரே, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது. அப்ப அவன் சொல்றான், சவுல், ஆண்டவரே நீ யார்? நீங்க யாரு ஆண்டவரே அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், அதற்கு கர்த்தர் முள்ளில் உதைக்கிறது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு. முள்ளில் உதைக்கிறது அப்படின்னாக்கா முச்செடியில தோண்டாருல்ல. அல்லேலூயா. அதே தேவனை தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீ வந்து என்ன துன்பப்படுத்திட்டு இருக்கிற, உனக்கு முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு. அப்ப அந்த அக்கினி ஸ்தம்பத்துல வாசம் பண்ணின அதே தேவன், அல்லேலூயா, அவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சவுல அதே அக்கினி ஸ்தம்பத்துல சந்திக்கிறாரு. அல்லேலூயா. அவரே அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய பிதாவாய் இருக்கிறார், தேவாதி தேவனாய் இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானதா இருக்கிறது. அவரே பள்ளத்தாக்கில் நீலையா இருக்கிறார், சாரோனின் ரோஜாவாய் இருக்கிறார், 10,000ங்களில் சிறந்தவராய் இருக்கிறார். அவரே பிதாவாக இருக்கிறார், அவரே குமாரனாக இருக்கிறார், அவரே பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஒன்லி ஜீசஸ், ஒரே இயேசு மட்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஒன்லி ஜீசஸ், இயேசு மட்டும்தான், பிதா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்ல அப்படிங்கிற கதையே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிறது அது ஒரு கள்ள உபதேசம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புரியுதுங்களா? அப்ப இந்த தேவனை எங்க பார்த்தாங்க அப்படின்னாக்கா, இந்த வேதத்துல பார்த்தாங்க, இந்த வார்த்தையில பார்த்தாங்க. அல்லேலூயா.
அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த வேதத்துல நாம பார்க்கிற பொழுது என்னென்ன காரியங்களை நம்ம பார்க்க முடியும்? அல்லேலூயா. நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்க விரும்புனீங்க அப்படின்னாக்கா, அல்லேலூயா, உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு விருப்பம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்ட்டு? அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கணும் அப்படின்னீங்கனாக்கா, அல்லேலூயா, முதலாவது காரியமாக நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன ஆகும்? வெளிப்பாடு கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையை குறித்ததான வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? முதலாவது காரியமாக இயேசு கிறிஸ்துவை எங்க பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும்? வார்த்தையில பார்க்க முடியும், பைபிள்ல பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க காண விரும்புனீங்க அப்படின்னாக்கா, அந்த செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவை நீங்க காண விரும்புனீங்க அப்படின்னாக்கா என்னென்ன காரியங்கள் உங்களுக்குள்ள நடக்கும்? அல்லேலூயா. முதலாவது காரியமாக உங்களுக்குள்ள என்ன ஆகும்? வெளிப்பாடு கிடைக்கும் தேவனுடைய வார்த்தையை குறித்து. அல்லேலூயா. பாத்தீங்கன்னாக்கா மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னாக்கா, இல்ல சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர் அவங்களுடைய சீசர்கிட்ட கேட்கிறாங்க, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன பண்றாருங்க? இந்த கேள்விய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 12 சீசர்கள் இடத்துல இந்த கேள்வி கேட்கிறாங்க. மனுஷகுமாரனா இருக்கிறனப்பா, என்ன ஜனங்க யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்றாங்க. சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவரே. சிலர் எலியா அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவரே. இன்னொரு சிலர் எரேமியா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஜனங்கள் ஒன்னொன்னு ஒரு காரியத்தை சொல்றாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அல்லேலூயா. அப்ப பேதுரு மட்டும் எந்திரிச்சு சொல்றாரு, அல்லேலூயா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன பண்ணாரு? ஒருத்தவங்க ஒன்னு சொல்றாங்க, சரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்காட்டிக்கு பேதுரு மட்டும் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படின்ட்டு ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்க எங்க இருந்து வரணும்? பரலோகத்திலிருந்து வரணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம பார்க்கிற பொழுது இதை குறிச்ச வெளிப்பாடு என்ன ஆயிரும்? நம்மளுக்கு வரும். அல்லேலூயா. பிதா இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு குமாரன் தான் வெளிப்படுத்தணும். குமாரன் யாருக்கெல்லாம் அவர் வெளிப்படுத்தணும்னு சித்தம் வைத்திருக்கிறோம் அவருக்கு தான் ஆண்டி, வேற யாருக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டாரு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பேதுரு சொல்ற, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இயேசு அவர் பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். புரியுதுங்களா? நீ பாக்கியவான், மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீ யோசிக்கிற இந்த யோசனைகள், நீ படிச்ச படிப்பு, இதெல்லாம் என்ன ஆகுறது? உனக்கு வெளிப்படுத்தல. இந்த மாமிசம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல. சீமோனே, பேதுருவே, என்ன பண்ணாரு? பரலோகத்தில் இருக்கிற யார் வெளிப்படுத்தினது? பிதா. பரலோகத்தில் இருக்கிற பிதா இது என்ன பண்ணாரு? உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இந்த வேதத்துல பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று விரும்புகிற பொழுது உங்களுக்குள்ள என்ன ஆகும்? வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடு எங்கிருந்து வரும்? அல்லேலூயா. எங்க இருந்து வரும்? கேக்குறீங்களா? அல்லேலூயா. கேக்குறீங்களா? எங்க இருந்து வரும் அந்த வெளிப்பாடு? தேவனிடத்தில், பரலோகத்திலிருந்து. பாருங்க, இது மாமிசம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, அல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற வெளிப்பாட்டை யாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதா பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இந்த காலை வேளையில நீங்க இயேசு கிறிஸ்துவை காண விரும்புனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? வேதத்தை குறித்த வெளிப்பாடு வரும். அது யார் வெளிப்படுத்த வேண்டும்? அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அது மாத்திரம் இல்லாம அவர் சொல்றாரு,
மேலும் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. இந்த நான் புரியுதுங்களா, நான் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டின் மேல் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? அது மாத்திரமல்லாமல் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? அந்த வெளிப்பாடு வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தர்றேன். நீ பாருங்க, பூலோகத்துல நீ எதை கட்டுகிறது பாருங்க, பூலோகத்துல நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு. பேதுருகிட்ட சொன்னார், நீ பூலோகத்துல நீ எதை கட்டுக்கிறியோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். நீ பூலோகத்துல எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டது. யாருகிட்டையும் இதை சொல்லாதீங்க அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியமாக நீங்க இயேசு கிறிஸ்துவை காண விரும்புனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன? முதலாவது வெளிப்பாடு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து யாருங்கிற வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. புரியுதுங்க? பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை நீங்க காண விரும்புகிறீர்களா? அப்படி ஒரு விருப்பம் இருக்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக பாருங்க, அதுல பாக்குறோம், சீமோன் அப்படிங்கிற மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னாக்கா இந்த பேதுருவை பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல அவன் படிப்பறியாதவனும் பேதமே இல்லவனும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. தர்மையான இந்த காலை வேலையில ஒருவேளை உங்ககிட்ட படிப்பு இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. புரியுதுங்களா? பள்ளிக்கூடமே போகாம இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா புரியுதுங்களா, அந்த பேதுருவுக்கும் கூட படிப்பு கிடையாது, படிப்பறி இல்லாதவன், பேதமையா இருக்கிறவன் அப்படின்ட்டு பைபிள் சொல்றது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம படிக்காதவங்க கூட இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்டதான அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிப்பாட கொடுத்தார். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து. அல்லேலூயா. புரியுதுங்களா? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து என்ன பண்ணாருங்க? பாலகருக்கு என்ன பண்ணாருங்க? வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்மளை விட படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு, பேதையா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் அல்லேலூயா இந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அவனுக்கு படிப்பு கிடையாது. அல்லேலூயா. அவன் பெரிய ஒரு அறிவாளியாகவும் அவன் இல்ல. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவர் பாருங்க எப்பவுமே ஒண்ணும் இல்லாத ஒரு காரியங்களை எடுத்து, ஒன்றுமே இல்லாதவங்களா அப்படி எண்ணப்பட்டவர்களை கொடுத்து, ஒன்றுமே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களை குறிச்சு அல்லேலூயா அவர் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணாரு? ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்து வந்தப்ப சொல்றாரு பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். இயேசு கிறிஸ்து வந்தோன்னு அப்ப அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏன் அதை ஆண்டவர் சொன்னாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் சொன்ன உடனே அவர் வார்த்தை என்ன பண்ண? விசுவாசித்து பேதுரு ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. புரியுதுங்க? அதுக்கப்புறம் தான் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை அல்லேலூயா கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள்ல அல்லேலூயா அது பைபிள்ல சொல்லப்பட்டதான மேசியாவாக இயேசு கிறிஸ்து இருந்த காரணத்தினால அல்லேலூயா தேவனுடைய வெளிப்படுத்துதல் மூலமாக, பிதாவானவர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டின் மூலமாக அவர்தான் அந்த நாளுக்குன்னு அனுப்பப்பட்டதான மேசியா அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க? அந்த சீசர்கள், அந்த பேதுரு என்ன பண்ணா? கண்டு கொண்டான். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மேசியா வருவார் 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 அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? பரிசேயர்கள், சதிசேயர்கள் அநேக பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மேசியா வந்தப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்த மேசியாவை சிலுவையில அரைஞ்சு கொன்னுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா பெரிய பெரிய படிப்பாளிங்க, அறிவாளிங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வெளிப்பாடு இல்ல. அல்லேலூயா. மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுருவுக்கு அந்த வெளிப்பாடு, படிப்பே இல்லாத பேதுருவுக்கு அந்த வெளிப்பாடு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப அந்த வெளிப்பாட்டின் மூலமாக தான் அந்த நாளுக்குன்னு அனுப்பப்பட்ட மேசியா அப்படிங்கிறதை அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த வெளிப்பாடு எங்கிருந்து வரணும்? வேதத்திலிருந்து, பிதாவின் இடத்திலிருந்து. அல்லேலூயா.
அந்த வெளிப்பாடு வரணும். அப்ப அந்த வெளிப்பாடு வரணும்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை காண விரும்புனீங்க அப்படின்னாக்கா முதலாவது காரியம் என்னதுங்க? வெளிப்பாடு வரும். அல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை குறித்து பார்க்கலாம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுதான் பாருங்க. இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறப்ப யோவான் 1வது அதிகாரம் 45ல இருந்து 50 வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னாக்கா, அல்லேலூயா, இந்த பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து நியாயப்பிரமாணத்துல மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றார்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தை எல்லாம் பிரிப்பு என்ன பண்றாருனாக்கா நாத்தான் வேலுகிட்ட வந்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு நியாயப்பிரமாணத்துல மோசே சொல்லி இருக்கிறார் இல்லையா, அல்லேலூயா, தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க இல்லையா, அவரை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யார் தெரியுமா? அல்லேலூயா, யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமா இருக்கிற இயேசு அப்படின்ட்டு சொல்லி சொல்றாங்க. அல்லேலூயா. அதுக்கு நாத்தான் சொல்றாரு, நாசரேத்துல இருந்து ஏதாவது ஒரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பிலிப்பு என்ன பண்ணார்? நீ வந்து பார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? வந்து பார். அப்புறம் பாருங்க, அப்ப அந்த நாத்தான் வேல் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த உடனே அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அல்லேலூயா, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்ட்டு. அவரை குறிச்சு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் அந்த நாளுக்குன்னு அனுப்பப்பட்ட மேசியாவா இருந்தார். அவர் தான் மேசியாவா இருந்தார். அவர் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியா இருந்தார். அப்ப பாருங்க, இயேசு பாருங்க, இயேசு நாத்தான் வழக்கண்டு பாருங்க, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்ப நாத்தான் வேல் சொன்ன, நீங்க உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? நீர் எப்படி அறிவீர்? ஏசு அவனை, பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கிறப்ப நான் பார்த்தேன். அல்லேலூயா. அப்ப நாத்தான் வேல் சொல்றாரு, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. பாரு, இங்கேயும் வெளிப்பாடு. அல்லேலூயா. நீர் ரபி, நீர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. புரியுதுங்களா? இஸ்ரவேலின் ராஜா அப்படின்றார். அல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரம், அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய், இதை விட இன்னும் பெரிய காரியங்களை காண்பாய் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பிலிப்பு, அல்லேலூயா, அல்லேலூயா, பாக்குறப்ப பாருங்க, ஒரு மரத்தின் கீழே இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பார்த்த உடனே நீ என்ன பண்ண? நீ வந்து பாரு, நீ வந்து பாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, யோசேப்பின் குமாரனாகிய நசரேயனாகிய இயேசுதான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீ வந்து பார். அப்ப வந்த உடனே என்ன பண்ணாரு பிலிப்பு? நான் நாத்தான் வேலை பார்த்து, நீ இதோ உத்தம அல்லேலூயா, உத்தம கபடற்ற இஸ்ரவேலன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம பாருங்க அங்கங்க இருந்துகிட்டு நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அல்ல, வந்து பார்க்கணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அல்லேலூயா, பைபிளை வச்சு இது சத்தியமா சத்தியம் இல்லையா அப்படிங்கறத வந்து என்ன பண்ணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த வெளிப்பாடு எங்க இருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியமாக இயேசு கிறிஸ்துவை நீங்க காண விரும்புனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? சமாரியா ஸ்திரிக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை தந்தார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அந்த அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். சமாரியா ஸ்திரிகிட்ட என்ன பண்றாங்க? தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. நீர் யூதராய இருக்க, நான் சமாரியா ஸ்திரியா இருக்க, நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாதப்ப நீங்க எப்படி எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. பேசிக்கிட்டே போறக்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? அந்த சமாரியா ஸ்திரியினுடைய இருதயத்தினுடைய ரகசியங்களை எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. அல்லேலூயா. யோவான் 4 அல்லேலூயா 21ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை நீங்க தொழுது கொள்ளணும், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அப்ப அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அவர் தான் பேதுருக்கு வந்து மேசியான்கிறத வெளிப்படுத்தினார். இப்ப இந்த ஸ்திரீக்கு வெளிப்பாட கொடுக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா சொல்றாங்க, கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு மேசியா வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், அவர் வருவாருன்னு சொல்லிட்டு அவர் வரும்போது எல்லா காரியங்களும் எங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நான் தான் மேசியா அப்படின்னாரு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப ஹல்லேலூயா, இந்த வெளிப்பாடு, ஹல்லேலூயா, புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது, ஹல்லேலூயா, புரியுதுங்களா? அந்த வெளிப்பாட என்ன பண்ணாங்க? ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறதே இல்ல. ஹல்லேலூயா. பார்க்கிறதே இல்ல. அப்ப பார்க்கிறதே இல்லைன்னா எங்க வெளிப்பாடு வரும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இரண்டாவது காரியமாக, ஹல்லேலூயா, நம்ம சரீரத்துல சுகம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. குருடர்கள், ஹல்லேலூயா, மத்தேயு 20வது அதிகாரம் 29 34 வரைக்கும் நம்ம வாசம் அப்படின்னாக்கா, அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி எரிகோவிலிருந்து இயேசு கிறிஸ்து போறாரு. அப்ப அவருக்கு பின்னாடி நிறைய ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. அப்ப வழியறிய உட்கார்ந்து இருந்த 2 குருடர்கள் அவர் வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏன்? அவங்க ஒரு குருடர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு விடுதலை வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீதின் குமாரன் பாருங்க, அவங்கள பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அதட்டின பொழுதும் கூட என்ன பண்றாங்க? ஆண்டவரோட சமூகத்துல போறாங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்துல போனா, நீ இயேசு கிட்ட போய் போய் என்னதான் மாற்றம் வந்துச்சு? ஹல்லேலூயா. எப்படி எல்லாம் பேசலாம்? ஹல்லேலூயா. அதையெல்லாம் எந்த ஒரு காதலையும் வாங்கிக்காம அவங்க எல்லாம் பாருங்க, பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் என்னென்னவோ சொன்னாங்க. அதெல்லாம் வந்து கேட்காம இந்த இந்த வழியறிய உட்கார்ந்து இந்த குருடங்க என்ன பண்ணாங்க? கேள்விப்பட்டோன்னே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக சத்தமா கூப்பிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலையே படாம, ஹல்லேலூயா, புரியுதுங்களா, என்ன பண்ணாங்க? அதை விட அதிக சத்தமா கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு நின்று அவர்களை கூப்பிடுறாரு. நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவரே கண்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஆண்டவர் மனதுருகி அவங்க கண்களை தொட்டார். உடனே ஹல்லேலூயா என்ன ஆயிடுச்சுங்க? அவங்களுடைய அவங்களுக்கு பார்வை கிடைச்சது. ஹல்லேலூயா. இயேசுவை காண்கிற பொழுது சரீரத்துல ஒரு மாற்றம் இருக்கிறது, பார்வை எடுக்கிறது. அதே போல இயேசுவை பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய மாமிச பிரகாரமா இருக்கிற குருடு ஒரு பக்கம், அதே போல இயேசுவை பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய குருடும் நம்மளை விட்டு போகும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இயேசுவை பார்க்கிற பொழுது, ஹல்லேலூயா, வியாதி போகும், நோய் போகும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இயேசுவை பார்க்கிற பொழுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த காலை வேளையில நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோமா அப்படிங்கறத வந்து நீங்களே உங்களை நிதானித்து பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கிற பொழுது என்னாகும்? ஹல்லேலூயா. சரீரத்துல மாற்றம் வருது, வியாதி மாறும், நோய்கள் மாறும். யோவான் 5வது அதிகாரம் 1-19 வரைக்கும் இந்த காரியங்களை வந்துட்டு ஹல்லேலூயா நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, யூதருடைய பண்டிகை வந்தது. அப்ப இயேசு எருசலேமுக்கு போனார். அப்ப எருசலேமுக்கு போறப்ப பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த குளத்துல குருடர்கள், சப்பானிகள், பாத்தீங்கன்னா குருடங்க, சப்பானிங்க, சூம்பின உறுப்பையுடையவர்கள், ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா கால் சூம்பி போயிருக்கும், அவங்களால நடக்கவே முடியாது. இப்படியெல்லாம், ஹல்லேலூயா, கை இப்படி எல்லாம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம இப்படிப்பட்ட வியாதிக்காரர்கள் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த குளத்தை சுத்தி என்ன பண்ணி படுத்திருப்பாங்க அந்த குளத்துல. ஹல்லேலூயா. தண்ணி எப்படா கலங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்
அப்படின்னாக்கா ஒரு சில சமயத்துல தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்குவான். அப்ப தண்ணீர் கலக்கினதுக்கு அப்புறம் அதுல முதல்ல யாரு போயிட்டு இறங்குறாங்களோ அவன் எப்பேற்பட்டதான வியாதி இருக்கிறவனா இருந்தாலும் அவங்களுக்கு சுகமாயிரும். அல்லேலூயா. இப்படி ஒரு காரியம் இருந்துட்டு இருக்கிறப்ப 38 வருஷமா அல்லேலூயா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து அந்த இடத்துல இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை 38 வருஷமா அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுங்கிட்ட இயேசு கிறிஸ்து போறாரு. எப்படிங்க? 38 வருஷமா. அப்ப இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கிற பொழுது உங்களுடைய வியாதி மாறி போகும். அல்லேலூயா. அப்ப பாருங்க 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். அப்ப இயேசு படுத்திருந்த அந்த மனுஷனை பார்த்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமா அவன் வியாதியா இருக்கிறான் அப்படிங்கிறத வந்துட்டு அறிந்து அவனை நோக்கி உனக்கு சுகமாகணும் சொஸ்தமாகணும் விரும்புறியா அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதே போல இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம அநேகருக்கு நம்ம விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம விருப்பம் இருக்கா இல்லைங்களா? அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. வியாதியிலிருந்து நோயிலிருந்து அல்லேலூயா. அப்ப கேட்கிறாரு சொஸ்தமான நீ விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆண்டவரே, தண்ணீர் கலக்கிறப்ப என்னை குளத்துல கொண்டு போயிட்டு வருகிறதுக்கு ஒருத்தனும் இல்லை, நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்த முந்தி அதுல இறங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இயேசு சொல்றாரு, எழுந்து உன் படுக்கையை எடுத்து நட என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த மகனுக்கு அந்த 38 வருஷமா வியாதியா இருந்தவனுக்கு விடுதலை உண்டாகுச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து அல்லேலூயா பார்க்க குருடருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு, வியாதி சுகமாச்சு, நோய்கள் சுகமாச்சு. அல்லேலூயா. பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்தார். இரண்டாவது காரியமாக அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அல்லேலூயா. முதலாவது என்ன காரியம்? இயேசுவை காண விரும்பினீங்கன்னாக்கா முதலாவது என்ன காரியம்? ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு வரும். அல்லேலூயா. ரெண்டாவது அல்லேலூயா. புரியுதுங்களா? ரெண்டாவது என்ன ஆகும்? வியாதி மாறும், சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் மாறும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. வியாதியிலிருந்து அல்லேலூயா 38 வருஷமா இருந்தவனை பார்த்தோம். இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் என்னன்னாக்கா மரண அவஸ்தைப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப இயேசு குறித்து கேள்விப்பட்டு அல்லேலூயா அவர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த வேலைக்காரனை வந்து குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவர் எடுத்து அனுப்புறான். இயேசு கிறிஸ்துக்கு போயிட்டு என் வேலைக்காரனுக்காக வந்து வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூப்பர்களை, யூதருடைய மூப்பரை அந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு அனுப்புறாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன பண்ணாங்க பாருங்க, லூக்கா 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவை செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் அப்படின்னு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட போறப்ப தயவாய் அவர்கிட்ட கருத்தாய் அவர்கிட்ட வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கருத்தா போயிட்டு ஆண்டவரே நீங்க வந்து அவனுக்கு இப்படி ஒரு உதவி தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கான். அப்ப ஆண்டவர் வந்து நம்மளுக்கு விடுதலை தருகிறதற்கு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த இடத்துல பாத்திரவான்களா இருக்கிறோம்? அல்லேலூயா. விடுதலை கிடைக்கல, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் பாத்திரவானா நம்ம இருக்கிறோம்? அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடப்போம், ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம், அப்புறம் எங்க விடுதலை கிடைக்கும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, இந்த தயவு செய்யறதுக்கு பாத்திரவானா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பாருங்க, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒருத்தன் மரண வியாதினால மரண தருவாயில் இருக்கிறான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எத்தனை பேர்த்துக்கு வந்து வியாதினால மரண தருவாயில் இருந்திருக்கு, எவ்வளவு பேர்த்துக்கு அவர் விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்றான், நீங்க என்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி என் வேலைக்காரன் சொஸ்தமாவன்ட்டு. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்ன பொழுது என்ன ஆயிடுச்சு? அந்த வியாதி அவனுக்கு சுகமாச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவரா இருக்கிறார், ஒரு நோயிலிருந்து விடுதலை தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? மூன்றாவது காரியமாக அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிற பொழுது நம்மளுடைய சுபாவம் மாறும். அல்லேலூயா. நம்மளுடைய ஜென்ம சுபாவம் மாறும்.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேச்சுகள் மாறும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் மாறும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சுபாவம் மாற்றப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம்னா சகேயு அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை மூன்றாவது காரியம் என்னங்க? இயேசுவை மூன்றாவது காரியம், இயேசுவை பார்க்கிற பொழுது நம்முடைய சுபாவம் மாறுகிறது, நம்முடைய பாவம் மாறுகிறது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சகேயுங்கிற ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 19வது அதிகாரம் 1 10 வரைக்கும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில், இயேசு கிறிஸ்து எரிகோங்கிற பட்டணத்தின் வழியாக அதுல பிரவேசித்து அப்படியே நடந்து போகிறப்ப, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமா இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். இவன் வந்து சகையை பார்த்தீங்கன்னாக்கா ஆயக்காரருக்கெல்லாம் தலைவர். அல்லேலூயா. புரியுதுங்களா? வரி வரி வசூலிக்கிறவன். அல்லேலூயா. டாக்ஸ் கலெக்டர் அவரு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு வரி வசூலிக்கிறவங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கி எப்படி எல்லாம் இது பண்ணி பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, இந்த சகேயு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயக்காரருக்கெல்லாம் தலைவனும் ஐஸ்வர்யமா இருந்த சகேயு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிற பொழுது அவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது உங்களுடைய சுபாவம் மாறும். அல்லேலூயா. புரியுதுங்களா? உங்களுடைய சுபாவம் என்ன மாறும். அப்ப பாருங்க, இவன் எப்படி எப்படி இருந்திருப்பான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பினான். இயேசு யாரோ, எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்ட்டு அவன் பாத்தீங்கன்னா குள்ளமா இருந்ததுனால ஜனக்கூட்டத்துல, அல்லேலூயா, அவரை பார்க்க முடியாதனால என்ன பண்றான் அவன் பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்து போற வழியிலேயே முன்னாடி போயிட்டு ஒரு காட்டு அத்திமரத்தின் மேல ஏறி தன் கிளைகளை எல்லாம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு என்ன பண்றான், அந்த காட்டு அத்திமரத்தின் மேல உட்காந்து இயேசு கிறிஸ்து யாரு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சா. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சகையை போல இயேசு கிறிஸ்துவை காண விரும்புறீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்க காண விரும்புனீங்கன்னாக்கா அருமையான இந்த காலை வேளையில உங்களுடைய சுபாவம் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, அவன் போயிட்டு என்ன பண்றான், காட்டு அத்திமரத்து மேல உட்கார்ந்து இயேசு யாரோ எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு மரத்துல ஏறினான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கரெக்டா அந்த இடத்துல வந்தோடனே அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லமையுள்ள தேவன், இருதயத்தினுடைய ரகசியங்களை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாத்தான் வேலை பார்த்து இதோ கபடட்டை உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லி சொன்ன அந்த தேவன். அல்லேலூயா. புரியுதுங்களா? சமாரியா ஸ்திரீனுடைய காரியங்களை வெளிப்படுத்தின தேவன் சகேயுவின் இடத்துல அந்த இடத்துல அந்த காட்டு அத்திமரத்துல போன உடனே, அல்லேலூயா, அந்த இடத்துல வந்தப்ப அண்ணாந்து பார்த்து, அல்லேலூயா, அவனை பார்த்து சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட சீக்கிரமா வரணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? எந்த நேரத்துல ஆண்டவர் கூப்பிடுவாருன்னு தெரியாதுங்க. இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கூட நீங்க வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட யாரும் விளையாடக்கூடாது. அல்லேலூயா. சீக்கிரமா ஆண்டவர் சமூகத்துல வந்துடணும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல வர்றப்ப நம்மளுடைய சுபாவம் என்ன ஆகும், மாற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நீ சீக்கிரமா இறங்கி வா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பார்க்கணும்ட்டு விரும்பினாதான் ஆண்டவர் உங்ககிட்ட வருவாரு. நம்ம ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஒரு விருப்பமே இல்ல அப்படின்னாக்கா எப்படி வருவார்? அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் சீக்கிரமா நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுல தங்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கிறப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை காண விரும்புனீங்கன்னாக்கா உங்களுடைய சுபாவம் மாறும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம வீட்டுல தங்குவாரு. நம்ம வீட்டு அல்லேலூயா, இந்த நம்ம இருதயமாய் இந்த வீட்டுல இந்த சரீரமாக இந்த ஆலயத்துல என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் வந்து தங்குவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் இருக்கிறப்ப சுபாவம் மாற்றப்படும். அல்லேலூயா. சீக்கிரமா இறங்க அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அப்ப ஏசப்பா நம்ம வீட்டுல வந்து தங்குறாருனாக்கா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். சீக்கிரமா இறங்கி வந்து சந்தோஷத்தோடு கூட, அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஏன்னா வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், கர்த்தாதி கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர், அல்லேலூயா, அவர் நம்ம வீட்டுக்கு வர்றாருனாக்கா எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, அல்லேலூயா, பாருங்க, அவர் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்ட்டு. அப்ப அவர் வந்தாருனாக்கா என்ன ஆயிரும்? சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஒரு இருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இந்த ஒரு பெரிய ரூமுக்குள்ள ஃபுல்லா இருட்டா இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தீக்குச்சியை உரைச்சி வச்சாலும் என்ன ஆயிரும்? அந்த வெளிச்சம் பிரகாசிக்க செய்யும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருகிற பொழுது இருளான வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிரும்? வெளிச்சமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுக்கு முன்பாக இருந்த சகேயுனுடைய வாழ்க்கை மாறினது. இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவை காண விரும்பினதுக்கு அப்புறம் சகேயுனுடைய சுபாவம் மாறினது, அவருடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அல்லேலூயா, இல்லைங்களா? அப்ப பாருங்க, சகேய் நின்று ஆண்டவர் நோக்கி பாருங்க, அல்லேலூயா, அதை பார்த்தப்ப இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறாங்க. அங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுதான் குறை சொல்றதே வேலை. வந்து பார், அல்லேலூயா, முறுமுறுக்கிறாங்க. பாவியான மனுஷனிடத்துல இவர் தங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தா. அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவை. அல்லேலூயா. சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு பாத்தீங்கன்னாக்கா சகேய் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளை தனியாய் திருப்பி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பாருங்க, என் ஆஸ்தி எல்லாத்தையும் பாதி கொடுத்துறேன், அநியாயமா வாங்கிறத நாளை தனியா திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே. ஆண்டவர் போய் சொன்னாரா, நீ இந்த பாவம் பண்றதை விட்டு மனம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, இயேசு கிறிஸ்து உள்ள வந்தோன்னு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பிரியமில்லாத சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா போகும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களே நிதானிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத. அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, இழந்து போனதை பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்னும் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த வீட்டுக்கு என்ன ஆயிடுச்சு? ரட்சிப்பு வந்தது. அதே போல இயேசு கிறிஸ்து உங்களோட ஆலயமாகிய உங்களுக்குள்ள வருகிற பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது என்ன ஆயிருதுங்க? நம்முடைய சுபாவம் மாறுகிறது. அல்லேலூயா. முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிற வெளிப்பாட்டு ஆண்டவர் தர்றாரு. அவரை இயேசு கிறிஸ்து முதலாவது காரியம். இரண்டாவது காரியமாக அவரை பார்க்கிற பொழுது வியாதி நீங்குது. அல்லேலூயா. நோய்கள் சுகமாகுது. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்குது. அல்லேலூயா. சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. பில்லிசுனிய காரியங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இரண்டாவது காரியமாக. மூன்றாவது காரியமாக, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? உங்களுடைய சுபாவம் மாற்றப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போலவே, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுடைய உள்ளம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப மூன்றாவது காரியம், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை காண நீங்க விரும்புனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சுபாவம் மாறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது காரியமாக இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்கிற நான்காவது காரியமாக நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன ஆகும்? விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன ஆகும்? விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரத்துல, அந்த அதிகாரத்தை முழுவதும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அல்லேலூயா, அந்த இடத்துல ஒரு பிறவி குருடனா இருக்கிற ஒரு மனுஷனை பாக்குறாங்க. அப்ப அவங்களுடைய சீசர்கள் கேட்கிறாங்க, ரபி, இவன் குருடனா பிறந்தது யார் செஞ்ச பாவம்? இவன் செஞ்ச பாவமா இல்ல இவனை பெத்தவங்க செஞ்ச பாவமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, அது இவன் செஞ்ச பாவமும் கிடையாது. அல்லேலூயா. இவனை பெத்தவங்க செஞ்ச பாவமும் கிடையாது. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டாக இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறதுக்காக இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் சொல்றாரு, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன்.
ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தில் இருக்கையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளியான தேவன் என்ன பண்ணும்? நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் கீழே துப்பி சேற்றை உண்டாக்கி அதை எடுத்து அவனுடைய கண்கள்ல பூசி, ஹல்லேலூயா, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பினான். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சுகத்தை தர்றாருனாக்கா எந்த வழியா சுகத்தை கொடுக்கிறாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. இதே ஒரு குருடன் என்ன பண்ண தொட்டு சுகமாக்குறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த குருடன் என்ன பண்ண கீழே உமிழ்ந்து சேர் உண்டாக்கி கண்கள்ல பூசி நீ போயிட்டு சீலோவாம் களத்துல போயிட்டு கழுவு அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரோ அந்த பிரகாரம் போனாதான் நம்மளுக்கு விடுதலை. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது ஒரு சில நேரத்துல வந்து அது நம்மளை குத்துகிறதா இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா கடிந்து கொண்டு புத்தி சொல்லட்டும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரியே போனோன்னு என்ன ஆயிடுச்சு? சுகமாயிருச்சு. இப்ப அங்க இருந்த எல்லாருமே, அல்லேலூயா, அவன் குருடனா இருக்கிறப்ப அவனை பார்த்து இருந்தவங்க எல்லாருமே இவன் இந்த உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தவன் அல்லவா அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்ப சிலர் வந்துட்டு அவன் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் அவனுடைய சாயலா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இவன் சொல்றான் நான் தான் பிச்சை கட்டிட்டு இருந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இயேசு என்னப்பட்ட ஒருத்தர் வந்தாரு. அவர் சேர் உண்டாக்கி இப்படி எல்லாம் கண்களை பூசி நீ சிலோவாம் குளத்துல கழுவு அப்படின்னாரு. அப்படியே நான் போய் கழுவுனேன், நான் இப்ப நான் பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க கேக்குறாங்க அவர் எங்க அப்படின்னு கேக்குறப்ப இவன் சொல்றான் எனக்கு தெரியாது அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறம் பரிசேயர்கள் இடத்துல வந்துட்டு அவனை கொண்டு போறாங்க. ஏன்னா இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் எப்பவுமே வந்துட்டு, அல்லேலூயா, ஏன்னா இயேசு கிறிஸ்துவ குறை சொல்றதே அவங்களுக்கு வேலை. இவன் பிசாசுகளின் தலைவன், பெலயேசபுல், தவறா பிறந்தவன், பிசாசுகள்னால புரியுதுங்களா? பிசாசுகளின் தலைவனால இவன் என்ன பண்ண பிசாசுகளை தோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தான். அப்ப சுகமாக்கப்பட்டிருந்த அந்த குருடனை என்ன பண்றாங்க? இந்த பரிசேயர்கள்ட்ட கூட்டு போறாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா இவனுக்கு இந்த சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்தது ஒரு ஓய்வு நாளா இருந்தது. அல்லேலூயா. அப்ப திருப்பி அந்த பரிசேயர்கள் கேக்குறாங்க எப்படி பார்வை அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்றான், அல்லேலூயா, அவர் என் கண்கள்ல சேற்று உண்டாக்கி பூசினார், நான் கழுவுனேன், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப பரிசேயர் சொல்றாங்க அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். அப்படி ரெண்டு பேர்த்துக்கு பிரிவு உண்டாகுது. அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம், அல்லேலூயா, அவ புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் போய் கேட்க சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு தெரியாது, அவன் வந்து பெரியவனா இருக்கிறான், வாலிபனா இருக்கிறான், எப்படி சுகமாச்சுன்னு நீ அவங்கள்ட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, அல்லேலூயா, திருப்பி ஒரு இடம் வந்துட்டு அவரை பாக்குறப்ப, அல்லேலூயா, பாருங்க 9வது அதிகாரம் 31 இருந்து பார்த்தா, பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? தேவனிடத்திலிருந்து வந்தார். அவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கல அப்படின்னாக்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்ட்டு அவன் சொல்றான் இந்த குருடன். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு பிரதிமா முழுவதும் பாவத்துல பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா? ஏன்னா அவங்கள பரிசேயர்கள் சதிசேயர்கள், பயங்கரமா பிரசங்கம் பண்றவங்க, ஆலயத்துக்கு போறவங்க, புரியுதுங்களா? வெந்தயத்திலையும் கடுகுலையும் அதுல எல்லாம் தசம்பா கொடுக்கறவங்க, கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த குருடன் பார்வை அடைந்ததை வந்துட்டு அவன் வந்து சொல்றான், தேவனிடத்துல இருந்து ஒருத்தர் வரலனாக்கா இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருடன் வந்து சொன்னதுக்கு அவங்க சொல்றாங்க முழுவதும் பாவத்துல பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தள்ளுறாங்க. அல்லேலூயா.
அப்ப அவனை புறம்பே தள்ளினதை வந்து இயேசு கேள்விப்பட்டு அவனை திருப்பி பார்த்தப்ப, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆண்டவர் கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறியா அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்க எத்தனை பேர் தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார்? அவரிடத்துல நான் விசுவாசமா அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இயேசு சொல்றார், இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிற அவர்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. நீ அவரை பார்த்திருக்கிற, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறனே அவர்தான் நான் சொல்லிட்டு. நான் தான் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா அப்படின்னு இயேசு ஹல்லேலூயா பார்த்து சொல்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஆண்டவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிட்டு நீ அவரை பார்த்திருக்கிற, உங்ககிட்ட பேசுகிறத நான் தான் பாவுற அப்படின்றாரு. அப்ப நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ற. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை காண்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன ஆகும்? விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர்தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க காண விரும்புறீங்களா? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையாய் இருக்கிற தேவனை நீங்க காண விரும்புனீங்கனாக்கா, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க காண விரும்புனீங்கனாக்கா உங்களுக்குள்ள என்ன ஆகும்? வெளிப்பாடு கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வியாதிகள், நோய்கள், பிரச்சனைகள் மாறும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், உங்களுடைய சுபாவம் மாறும். ஹல்லேலூயா. நான்காவது காரியமாக அவரை குறித்த உங்களுக்கு விசுவாசம், அவர் தான் தேவனுடைய குமாரனுங்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அவர் மீது விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினாலே வரும். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படப்பட அவரை குறித்த விசுவாசம் வேணும். அப்ப இந்த காரியங்கள்லாம் நடக்கணும்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவை காண விரும்புனீங்க அப்படின்னாக்கா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அருமையான இந்த காலை வேளையில நீங்க எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை காண விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீர் எவ்வளவு பேர் சகல வியாதிகளையும் நோய்களையும் அப்பா நீங்க நீக்கி சொஸ்தமாக்கினீர் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை பேர்த்துக்கு நீங்க ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சீங்களா ஆண்டவரே. தகப்பனே, உம்மை காண விரும்புகிற பொழுது எப்படி ஒரு மாற்றங்கள் வருகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் சகோதரனே, சகோதரியே, தருமையான இந்த காலை வேளையில நீங்க அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மை காண விரும்புகிறோம் என்று நீங்க அவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை காண விரும்புகிறோம் என்று அவரை நோக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரே இந்த வேளையில தகப்பனே இந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, ஆண்டவரே, உம்மை காண விரும்பினால் ஆண்டவரே, தகப்பனே இயேசுவை காண விரும்பினால் ஆண்டவரே, என்று கர்த்தாவே உம்முடைய வார்த்தை அப்பா நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை காண விரும்புகிற பொழுது ஆண்டவரே, தகப்பனே அப்படிப்பட்டதான விருப்பம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரனாக ஆண்டவரே இந்த இடத்துல நின்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் கொடுத்த அதிகாரத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, தகப்பனே இந்த ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்துல வருகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த வாசிக்கப்பட்டதான இந்த தினத்துல பிரசங்கிக்கப்பட்டதான உம்முடைய வார்த்தை நீர் நிச்சயமாய் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நீங்க பேசினீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த செய்தி ஆண்டவரே இவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நீர் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே, தகப்பனே இந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நீங்க அவரை நோக்கி பாருங்கள் பிரியமானவர். அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இயேசுவை காண விரும்பினார். கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பினார்கள். பிரியமானவர்களே, இந்த வேளையில நீங்க இயேசுவை காண விரும்பினீர்கள்னால் இயேசு கிறிஸ்து யாருங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வருமா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிதாவாக இருக்கிறீர் ஆண்டவரே, குமாரனாக இருக்கிறீர் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, பள்ளத்தாக்கு லீலியாய் இருக்கிறீர், சாரோனின் ரோஜாவாய் இருக்கிறீர், அக்னி ஸ்தம்பமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட அந்த தேவன் ஆண்டவரே இந்த
இந்த வேலையில ஆண்டவரே, இந்த பகல் வேலையில இதோ எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, நான் பிதாவில் இருந்து வந்தேன், மறுபடியும் நான் பிதாவிற்கு திருப்பி செல்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆண்டவரே சவுலை அக்னி ஸ்தம்பத்தில் ஆண்டவரை சந்தித்த அந்த தேவன் ஆண்டவரே, இந்த வேலையில இதோ தகப்பனே, நீர் இந்த பிள்ளைகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை தொட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய அக்னியின் அபிஷேகம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த வெளிப்பாட்டை நீர் தாரும் ஆண்டவரே. வேதத்தை குறித்து நான் வெளிப்பாடு இந்த பிள்ளைகளுக்குள் உண்டாயிருக்கும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, ஆவிக்குரிய குருடு மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே உம்மை காண்கிற பொழுது ஆண்டவரே அவருடைய வியாதி நீங்குகிறதா இருக்கிறது ஆண்டவரே, அவருடைய நோய்கள் நீங்குகிறதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில தகப்பனே, எந்த ஒரு பலவீனமான பாத்திரங்கள் இந்த இடத்துல இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய கரத்தை நீர் வைக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும். சகோதரனே சகோதரியை நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க காண விரும்புனீங்க அப்படின்னாக்கா எல்லா வியாதிகள் இப்பொழுது நீங்குகிறது, எல்லா பாவமான காரியங்களும் நீங்குகிறது, எல்லா நோய்களும் நீங்குகிறது. தேவனுடைய சமூகத்துல நீங்க அவரை காண விரும்பினீர்களானால் இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் உங்களை தொட வாஞ்சியா இருக்கிறது. சகோதரனை சகோதரியை நீங்க அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு வியாதி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாது, பலவீனமா இருக்கிறவர்கள் இருக்கக்கூடாது. வியாதிகள் நீங்கி போகட்டும், நோய்கள் நீங்கி போகட்டும், பயத்தின் ஆவிகள் நீங்கி போகட்டும், பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, இரவில் தூங்க முடியாதபடிக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, தூங்க முடியாதபடிக்கு பொல்லாத ஆவியில் கொண்டு வருகிற எல்லா சத்துனுடைய கிரியைகளும் அதம் பண்ணி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, சரீர பலவீனங்கள் நீங்கி போகட்டும், காய்ச்சலை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர் நடக்கும் அடையாளங்கள் ஆவனே ஆண்டவரே. தகப்பனே, பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலையா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, அந்த சகைவை போல ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சுபாவம் மாற்றப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, உம்முடைய சுபாவம் ஆண்டவரே தகப்பனே, அப்பா நான் பரிசுத்தராக நீங்கள் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஒரு சுபாவம் இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே, என் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, இந்த சகையினுடைய சுபாவம் மாற்றப்பட்டது போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுபாவம் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பேற்பட்டதான தேவன் ஆண்டவரே, இவர்களுக்குள் நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, இந்த சகையினுடைய வீட்டுக்கு நீர் கடந்து சென்ற பொழுது ஆண்டவரே, இந்த சகைவுக்குள் ரட்சிப்பு வந்தது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்குள் நீர் கடந்து வந்த ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ரட்சிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளாயிருந்தான் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின ஆண்டவரே. பழைய காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தகப்பனே அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. பாவத்தை குறித்துதான எந்த ஒரு சிந்தை இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தா அப்பா நீங்க ஆண்டவரே அவங்களை நீங்க நோக்கி பார்ப்பீங்க ஆண்டவரே. உங்களை நோக்கி பார்க்கலன்னா அப்பா நீங்களும் பார்க்க மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரை கண்டடையத்தக்கதாக ஆண்டவரே இவர்கள் தேடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தேவனே நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பன், உம்மை காண்கிற பொழுது எங்களுக்குள் விசுவாசம் வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். உம்மை விசுவாசிக்காமல் நாங்கள் யாரை விசுவாசிக்க முடியும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலையில நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம், நீரே நித்திய பிதா என்று விசுவாசிக்கிறோம், நீரே பரிசுத்த ஆவியானவரா எங்கள் மத்தியில் அசையாடி கொண்டிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பள்ளத்தாக்கில் லீலாய் இருக்கிறீர், சாரோனின் ரோஜாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. வியாதியிலிருந்து விடுதலை தருகிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா பில்லிசின் மாந்திரிக கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. எல்லா பயத்தின் ஆவியிலிருந்து அப்பாவின் விடுதலை தருகிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்காக ஆண்டவரே அந்த குருடனுக்கு அப்பா நீர் விடுதலை தந்தீரே ஆண்டவரே. அந்த தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை விசுவாசிக்காமல் நாங்கள் யாரை விசுவாசிக்க முடியும் ஆண்டவரே? இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அபரிமிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்குரிய தூதர்கள் இந்த பிள்ளைகளோடு கூட கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. பாவத்தின் சாபத்தின் காரியங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில தகப்பனே நீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஓ நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. மற்ற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் ஆண்டவரே. அப்பா நீரே மெய்யான தெய்வம் இருக்கிறதை ஆண்டவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க. தேவரீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விவசாயம் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு பரிசுத்த புத்தகத்தோடு கூட வாழ்த்தி இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise God.